Hi students, welcome to our channel. So இப்போ நம்ம 12th physicsக்கு இந்த செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் 2025 உடைய அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னால நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஸோ இப்போ செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் நடந்துட்டு இருக்குது, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. சில டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட் வரைக்கும் கூட போட்டிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஓகே, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னாவே நமக்கு ஃபுல் போர்ஷன் தான். ஃபுல் போர்ஷன் அப்படின்னு வந்துட்டாவே நமக்கு எல்லாமே காமன் தான், சரியா? ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்னு வந்துட்டாவே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் தரவாக படித்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறதுக்கான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னாவே, நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு ப்ரீ மாடலாக ஒரு பப்ளிக் எக்ஸாமை எழுதி பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 தடவை 3 தடவையாவது எழுதி பார்த்தா தான் ஃபுல் போர்ஷனை நீங்கள் எந்த அளவுக்கு தரவாக இருக்கீங்க, உங்களால் எந்த அளவுக்கு வந்து கொஷின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியுது, எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் அனலைசிஸ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறது, சரியா? ஸோ அதனால் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஏன்னா இந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ரிக்டில் சும்மா ஏதோ கடமைக்கு கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றது மாதிரி அடுத்தடுத்த நாளே ஒரு அரை நாள் கேப்பு விட்டு அடுத்தடுத்த நாளே எக்ஸாம்ஸ் வந்து போட்டிருக்காங்க. எப்படி வந்து ஃபுல் போர்ஷனை நம்மளால் அரை நாள் படிக்க முடியும் அப்படின்றத பற்றிலாம் அவங்க யோசிக்கிற மாதிரி தெரியல, சரியா? அவங்க கடமைக்கு நடத்தி முடிக்கணுமேன்றதுக்காக நடத்துகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதை மட்டும் எப்போவுமே உங்களுடைய மனசில் வச்சுக்கோங்க. இந்த செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட், ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாமல், அதே போல் முக்கியமாக அந்த ப்ராக்டிக்கல்னு சொல்லிட்டு அது வேறு ஒரு வாரம் வரும். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்லாம் வந்து எதுக்கு தான் வைக்கிறாங்களோ, சும்மா ஒரு கடமைக்கு தான் வைக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே மார்க் கொடுக்க தான் போகிறாங்க, சரியா? அதனால் அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் தயவு செஞ்சு பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இந்த மாதிரி கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டிஸ்ட்ரிக்டில் கம்ப்ளீட் ஆன எக்ஸாம் நம்ம ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நமக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இப்போது இந்த மாதிரி இது இந்த வருஷம் நடந்தது தான், சரியா? 2025 இப்போ நடந்து முடிஞ்சது தான். இப்போ நம்ம சேனலில் வந்து நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டுக்குன்னு இல்லாமல் ஃபுல் போர்ஷனுக்குன்னு ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்குலாம் நம்ம கொடுத்துருந்தோம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ப்ராப்ளம் ஃபிசிக்ஸில். ஸோ அதிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கொஷின்ஸுமே இதில் வந்து ரிப்பீட் ஆகிருக்குது. இந்த காஸ்லா, ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல், லென்ஸ்லா, அப்புறம் ஃப்ரான்ஹாஃபர் லைன்ஸு, அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம்ஸு, இது எல்லாமே நம்ம சொன்ன அந்த முக்கியமான கொஷின்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அதே போல் 3 மார்க் கொஷின்லேயுமே இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், சீபெக் எஃபெக்ட்டு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன், அப்புறம் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர், அப்புறம் இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயா, பாரா அண்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். அப்புறம் இந்த 2 ப்ராப்ளமும் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட்லேருந்து தான் வந்திருக்குது. இது எல்லாமே இன்க்ளூடிங் கம்பல்சரியுமே, சரியா? அதே போல் 5 மார்க் கொஷினில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இந்த ஈக்குவேட்டரியல் பிளேனு, ஃபிசியூஸ் மெத்தடு, அப்புறம் வீட்ஸ்டோன் பிரிட்ஜு, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டு, அதுக்கப்புறம் கரண்ட் கேரியிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர், பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், ஸ்பெக்ட்ரம், டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், போஸ்ட்லேட்ஸ் ஆஃப் போர் ஆட்டம், எல்லாமே பாருங்கள் 10 5 மார்க் கொஷினுமே நம்ம சொன்னதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 5 × 5 25 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். 3 மார்க்லேயும் ஃபுல் மார்க் எடுத்துடலாம், 2 மார்க்லேயும் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். 1 மார்க்குக்குமே நம்ம புக் பேக் 1 மார்க்குக்கு வந்து ஷார்ட்கட் மெத்தட் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டிங்கன்னா புக் பேக்லேருந்து கேட்கக்கூடிய எல்லா 1 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவுட் ஆஃப் 90க்கு 80 மார்க்ஸ் மேலே தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு படிங்க. இனி இருக்கக்கூடிய டைமையாவது யூட்டிலைஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க, இந்த நம்பிக்கையோடு இருங்க, சரியா? ஸோ லாஸ்ட் வரைக்கும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.